இந்த ஐபிஎல் உலகத்தில் பரபரப்பான இந்த சம்மரில் நிறுத்துங்கடா அப்படின்னு ஒரு டீமு இல்லை 2 டீமு அதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நின்று திரும்பி பார்க்க வச்சுருக்கிறாங்கன்னா அது குஜராத் டைட்டன்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்குமே போய் சேரும். இப்போ இவங்க 2 பேரும் நிறுத்துங்கடா அப்படின்னு 2 பேரும் மோத போகிறாங்க. யார் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்தி அந்த மேட்சை ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியோட இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் கேள்வியில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு நிறைய பேர் ஆன்சர் சொன்னீங்க. அவங்களுக்கு பரிசு பொருட்கள் போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே தெரியும் அந்த அழகிய பேக் அவங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிருக்குது. நிறைய பேர் அதை கிரிக்கானந்தா எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு பவுலர் விக்கெட் எடுத்தால் செலிப்ரேட் பண்ணுற கோலி மாதிரி இப்போ அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐபிஎல் வின்னர்ஸுகளுக்கான பரிசு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஐபிஎல் வின்னர்ஸ் எனக்கு டிஎம் பண்ணலை, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட வின்னர்ஸ் யாருக்காவது உங்களுக்கு இன்னும் பரிசு வரலை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இப்போது இந்த ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் மேட்சோட கேள்வி என்ன? யார் இந்த மேட்சை ஜெயிப்பாங்க? இந்த மேட்சை யார் அதிக ரன் அடிப்பாங்க? ஸோ இந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்கிற ஒரு நபருக்கு டெக்கத்தானோட பரிசு ஸோ காத்துக்கிட்டு இருக்குது. சரி, இப்போது ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் அகமதாபாத்தில் நடக்க இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் இந்த கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர்ஸ் டெக்கத்லான். ஐபிஎல் எப்படி ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும், அதே போல் டெக்கத்லானில் போய் பொருட்களை வாங்கி பாருங்கள். வேறு மாதிரி நீடித்தும் உழைக்கும் பொருட்களாக கிடைக்கும், மன திருப்தியாகவும் இருக்கும். சரி, இப்போது நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகும்போது முதல்ல அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட். என்ன பிளாக் சாயிலா ரெட் சாயிலா? மும்பை இந்தியன்ஸ் வந்தால் மட்டும் தான் அவங்களுக்கு பிளாக் சாயில் பக்கம் போவாங்க போல். மற்றபடி ரெட் சாயில் தான் எந்த டீமுக்காக இருந்தாலும் நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். பட் ஆனால் பிளாக் சாயிலாவது கொஞ்சம் பால் நின்று கூட வரும். பட் ரெட் சாயில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அகமதாபாத்தை இனிஷியலாக கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கும், பட் பவுன்ஸ் இருக்கும், பேட்டுக்கு நல்லா வரும். பட் 2 விக்கெட்டுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐபிஎலுக்கு நல்லா ஒரு என்ன சொல்கிறது பா வேறு மாதிரிப்பா அப்படின்னு கொடுக்கக்கூடிய மேட்சை, ஐ மீன் ரன் ஃபெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விக்கெட்டாக தான் இருக்கும் அகமதாபாத் பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம், பவுலர்ஸ்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் பவுண்டரி இருக்குல்ல, அதை பயன்படுத்தியும் அண்ட் இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்விங்கர் மூமெண்ட் அதை பயன்படுத்தி வந்து விக்கெட் எடுப்பாங்க. சரி, இப்போது டாஸை வின் பண்ணி ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது நல்லதா, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க 2 டீமுமே டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் எடுக்கிறது பெட்டர்னு அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேட்டிங்கில் என்ன போச்சு 200 ரன் ஸ்கோர் பண்ண முடியும். பட் இன்னொரு பக்கம் ஜிடி யோசிப்பாங்க, கரெக்டுமா நம்மளோட பேட்டர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பண்ணிடுறாங்க, பட் பவுலர்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போது சிராஜ் அண்ட் இஷாந்த் சர்மா இது கூட பிரசித் கிருஷ்ணா 3 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்கிறோம். இவங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொடுத்தா இவங்களோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்தாலோ இல்லை பரவாயில்ல ஒரு 200 ரன் மேலே போனாலோ நம்மளால் சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது. இதை வந்து ஆல்ரெடி நம்ம எஸ்ஆர்ஹெச்ட்டையும் காமிச்சாச்சு, நம்மளும் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிச்சு ஸோ காமிச்சாச்சு. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் அவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கணும், எடுத்தால் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் அவனா அவங்களுக்கு டாஸ் பெரிய மேட்ரு கிடையாது. ஆர்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது ரொம்ப பெட்டர்னு நான் நம்புகிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கோர் போட முடியும், பவுலர்கள்ட்ட கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இது சிஎஸ்கே கிட்டேயும் அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ்டையும் இது நடந்துச்சு, அது ஒன்று நடந்துச்சு அப்படிங்கிறதுனால ஸோ இங்கே டாஸை வின் பண்ணுறதுனால ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் பெட்ரு அண்ட் இன்னொரு பக்கம் ஜிடி சேசிக்கு போனால் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்கும் சொல்லிட்டு இது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே இப்போ மழை வராது. மே மாதத்துக்கு மேலே தான் வந்து அகமதாபாத்தில், அது மே எண்டில் தான் கடைசியாக அகமதாபாத்தில் மழை வரும். உங்களுக்கே தெரியும் ஐபிஎல் 2023 ஃபைனலில் 3 நாள் மேட்ச் நடந்ததில்ல, மான்சூன் டேஸ் அப்படிங்கிறது அங்கே ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ பிளேயிங்கில் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடியில் தான் மாற்றம் இருக்கலாம். ருத்தர்ஃபோர்ட் அடிச்சிட்டாரு, அப்புறம் சுந்தரம் அடிச்சிட்டாரு. இப்போ ஷாருக் மட்டும் தான் அங்கே ஆடாமல் இல்லை, ஒரு மேட்ச் ஆனார் பட் சரியாக பண்ணலை. டெவோத்தியா ஆனார், சரியாக பண்ணலை. இப்போது இவங்க 2 பேரையும் தாண்டி சுந்தர் உள்ளே வச்சு யாராவது ஒருத்தவங்களை வச்சு இப்படி போவாங்களா எனக்கு புரியலை. ஆஷிஷ் நெஹ்ரா பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் புரியலை அப்படின்னா அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், புரியலை அவ்வளோதான். அவங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அந்த மிடில் ஆர்டரில் அவங்களோட ஸ்வாப்பிங் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. இது ஜிடியை பொறுத்த வரைக்கும். பட் இன்னும் ககிசோரா படம் வர மாதிரி எதுவும் எந்த விதமான விஷயமும் இது வரைக்கும் கேள்விப்படலை, அதனால் அவர் வரமாட்டார். அப்படியே இந்த பக்கத்தில் நீங்கள் ஆர்ஆர் பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கேயும் மாற்றம் இருக்காது, அதே லெவலோடய போவாங்க. யுத்வீர் சிங்கை கொண்டு வந்தாங்க போன மேட்ச்சு. ஸோ அவங்களுக்கு தேவை நினைக்கிற அந்த ஒரு பொசிஷனில் கீழே ஆடுறதுக்கு ஒருத்தவங்க ஸோ கொண்டு வந்தாங்க. சுபம் பாண்டேவை ட்ரை பண்ணாங்கல்ல, இப்போது வந்து எனக்கு தெரிஞ்சு யுத்வீர் சிங்கை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாற்றம் தான் இருக்கும் 11 பொறுத்த வரைக்கும் 2 டீமில். அப்படியே நம்ம பேட்டில் நேருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 டீமையும் நான் ஃபஸ்ட்டு அக்கு வேற ஆணி வேற நான் முதல்ல சொல்லிடுறேன். ஜிடி பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளான் என்னன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ அது 200 சேஸ் பண்ணும்போதும் சரி தான், இல்லைனா 200ங்கிற ஸ்கோரை செட் பண்ணும்போதும் சரி தான்,
நிதானமாக ஆடுங்களோ அக்ரெசிவாக ஆடுங்களோ அது மேட்ரு கிடையாது. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் இந்த டாப் 3 வந்து 10-14 ஓவர் ஆடணும், இல்லை 14 ஓவர் வரைக்கும் ஆடணும். ருத்தர்ஃபோர்ட், ஷாருக் கான், தெவோத்தியா இவங்கெல்லாம் வந்து 6 ஓவர் இருக்கணும். அவங்களாம் வந்து சுற்றணும். அந்த 6 ஓவர் சுற்றணும் அப்படின்னா மேலே இருக்க நீங்கள் 140 ரன் கிட்டத்தட்ட அடிக்கணும். கீழே இருக்கக்கூடிய அந்த 6 ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 60 ரன் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டு. அதை சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பவுலர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ககேஸ்வர் ரபாடா கிடையாது, பட் சாய் கிஷோர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ராஷித் கான் இன்னும் பவுன்ஸ் பேக் ஆகி வரல, வந்தாருன்னு வைங்களேன் அது இன்னும் ரொம்ப டேஞ்சராக ஜிடியோட டீமுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு பவராக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த பிளான். கீழே பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிராஜ் நியூ பால், பிரசித் கிருஷ்ணா டெத் ஓவர் மிடில் ஓவர், அதே போல் இஷாந்த் சர்மாவை கொண்டு வராங்க, பட் ரன்னர் நிறைய லீக் பண்ணுறாரு. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கில் 14 ஓவர் மேலே இந்த டாப் 3 ஆடணும். மீதி இருக்கக்கூடிய 6 ஓவர் லோவர் மிடில் ஆர்டரில் ஆடுறவங்க, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ். ஸோ இது அவங்களோட ரோல் கிளியராக இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் ஆர்ஆர் பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க 5 பேரை இந்தியன்ஸில் வந்து கோரை ரிட்டைன் பண்ணாங்க. இப்போ ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வந்துட்டார். சஞ்சு சாம்சன் கிட்ட 30, ராணா வந்து பிச்சுன்னு ஒரு 30 ரன் அடிக்கிறார். ரியன் பராக் கிட்ட 30 ரன், ஹெட்மேர் கிட்ட 30 ரன், துருவ் ஜுரேல் கிட்ட இருந்து ஒரு 30 ரன், இது போக ஹசரங்கா கிட்ட 10 ரன், இப்படின்னு அவங்க அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆரால் குறைஞ்சபட்சம் ஒரு 180 வர முடியுது. ஒரு மாதிரி டீசெண்டான விக்கெட்டாக தான் 180ங்கிறது கொண்டு வர முடியுது. பட் இதுவே நல்ல ஒரு பட்டா விக்கெட்டாக இருந்துச்சுன்னா 200 அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது. இதுதான் வந்து அவங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக காமிச்சாங்க. இந்த இந்தியன் ஸ்டார்ஸ் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஆர்ஆருக்கு நல்லா தான் விளையாடுறாங்க, ஆனால் என்ன சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாது. ஸோ ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்கிறாங்கிறதான் பெருசாக அவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட இருந்து யார்கிட்டயா ஒருத்தவங்கிட்ட ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரும். அது சஞ்சு சாம்சன்ட்டே இருக்கலாம், ஜெய்ஸ்வால்ட்டு இன்னும் வரல. அந்த டாப் 7 இருக்குல்ல, அந்த இந்தியன் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரும் சேர்ந்து 180 ரன் கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி 200ங்கிறது வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் ஜிடியை விட கான்ஃபிடண்டாக சொல்லலாங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ வனிந்த் ஹசரங்கா மிடில் ஓவர்ஸ், தீக்ஷனா நியூ பால் மிடில் ஓவர்ஸ், ஆர்ச்சர் திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகி வராரு, சந்தீப் சர்மா டெத் ஓவர்ஸ். ஸோ இவங்ககிட்ட நறுக்குன்னு போகிறதுக்கு 4 நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு குமார் கார்த்திகேய தேவைனாலும் கொண்டு வருவாங்க. எனக்கு என்னென்னா இவங்ககிட்ட அந்த ஒரு பவுலர் இல்லாமல் எனக்கு என்னமோ ஆர்ஆர் கொஞ்சம் தவிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் ஜிடியை கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆரோட பவுலிங் நல்லாயிருக்கு. ஜிடியோட பேட்டிங் கம்பேர் பண்ணும்பொழுது எனக்கு ஆர்ஆரோட பேட்டிங் ஒரு மாதிரி பெட்டராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கம்பேர் பண்ணும்பொழுது 2 டீமில் இருக்கிற பேட்டில் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர். ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆர்ச்சர் எப்படி பவுல் பண்ண போகிறாரு? ஏன்னா ஜாஸ் பட்லர், ஆர்ச்சர் 2 பேரும் இங்கிலாந்து ப்ளஸ் ஆர்ஆர் ஒரே டீமில் இருந்தவங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஆர்லேருந்து இருந்தவங்க நிறைய இந்த ஜிடியில் மிக்ஸ் பண்ணி இப்போ ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ டெவோத்தியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர், அதனால் டெவோத்தியாவை மேபி ப்ரொமோட் பண்ணி அனுப்புவாரா நெஹரா? ஸோ தெரியல, ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறோம் எனக்கு தோணுது. இப்போயும் ஜிடி எனக்கு ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாகவே இருக்காங்க மிடில் ஆர்டரில். ஏன்னா ருத்தர்ஃபோர்ட் நல்லா பண்ணிட்டு இருக்கிறவர், அவரை உட்கார வச்சுட்டு வஷியை அனுப்பி வஷியும் இப்போ நல்லா பண்ணுறாரு. அப்போது ருத்தர்ஃபோர்ட், சுந்தர், கீழே ராகுல், தெவோத்தியா அண்ட் ஷாருக் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. டெத் ஓவர் இறக்கும்போது சந்தீப் சர்மா அண்ட் ஆர்ச்சர் டெத் ஓவர் நல்லா பண்ணிடுவாங்க. இப்போ மிடில் ஆர்டர் பேட்டரிங் அந்த இடத்துல எப்படி இருக்க போகுது? அப்படியே ஆர்ஆர் பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா ஜிடி பவுலிங்லேருந்து கொண்டு வரும்போது சிராஜும் இஷாந்த் சர்மாவும் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுவாங்க. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ஹெட்மயர் இப்படின்னு நிறைய பேர் இருக்கும் பொழுது இப்போது சிராஜோ இஷாந்த் சர்மாவோ பின்னாடி எப்போ வந்தாலும் அவங்களால நல்லா பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி சிராஜ் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக இயர்லியாக விக்கெட்டை கழட்டினார், எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக இயர்லியாக விக்கெட்டை கழட்டினார். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு வைங்களேன், செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சிராஜுக்கு இஷாந்த் சர்மாவுக்கு ஒரு மாதிரி ஆடட் அட்வான்டேஜ். பிரசித் கிருஷ்ணா எப்போ யாருக்கு எப்படி போட்டாலும் நல்லா கண்டெயின் பண்ணி கொடுக்குறாரு. ராஷித் கான் மிடில் ஆர்டர், எஸ்பெஷலி இங்கே ஸ்பின்னர் நல்லா ஆடுறதுக்கு பாருங்களேன். சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரியன் பராக், ஹெட்மயர், ஹசரங்கால ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க. ராஷித் கான் அந்த பக்கம் வருவார், இன்னொரு பக்கத்தில் சாய் கிஷோர் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதே போல் பேட்டிங்லேயும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, பவுலிங்லேயே சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்லுவேன், எனக்கு ஜிடியோட பேட்டிங்கை விட எனக்கு ஆர்ஆரோட பேட்டிங் ஐ திங்க் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பவுலிங்கில் எனக்கு ஆர்ஆரோட பவுலிங் எனக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஜிடியை விட. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வர்சஸ் சிராஜ். ஸோ அப்புறம் டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் சர்மாவெலாம் எப்படி அங்கே எதிர்கொள்ள போகிறாங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ 51% எஸ் ஆர்ஆர் அகமதாபாத்தில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஹேட்ரிக் விக்டரி ருசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் ஃபியூச்சருக்கெல்லாம் ஃபியூச்சரு, பட் இவர் தான் ஃபியூச்சர்னு ஒரு பக்கம் சுப்மன் கில் சொல்லும்பொழுது, இன்னொரு பக்கம் தமிழ்நாடோட சச்சின் டெண்டுல்கர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு சாய் சுதர்ஷன் சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் பேட்டிங்கில் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜெய்ஸ்வால், அப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர்,
அப்புறம் ஆல்ரவுண்டரில் ரியன் பராக், ஹசரங்காவை பிக் பண்ணுறேன். பவுலிங்கில் ஆர்ச்சர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோரை பிக் பண்ணுறேன். பட் இன்னொரு பிக் மட்டும் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. என்னென்னா நான் ரியன் பராக்கை பிக் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஹெட்மேலாம் பிக் பண்ணலாமோ பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒன்று எனக்கு சஞ்சு சாம்சன் மேலே ஒரு அதீத நம்பிக்கை இருக்குங்கிறதுனால நான் சஞ்சு சாம்சன் பக்கமே போகிறேன். ஸோ இதுதான் ஒரு டீமு. அப்புறம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் வைஸ் கேப்டன். போன மேட்ச் நம்மளை ஏமாற்றிட்டாரு. நிறைய பேர் வைஸ் கேப்டனாக போட்டு வந்துருப்பீங்க. அப்புறம் கேப்டனாக யாரை போடலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஜாஸ் பட்லர், அப்புறம் ஹசரங்கா, இதிலேருந்து நீங்கள் யாரை வேணாலும் போகலாம். பார்த்துக்கோங்க, பார்த்து விளையாடுங்க. அண்டு 2-3 டீமாக போடும்போது பார்த்து விளையாடுங்க, அதையும் சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே இவங்கெல்லாம் விளையாடும் போது இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் எக்ஸைட்மெண்ட்டோட இவங்க விளையாடுற மாதிரி எனக்கு கிரிக்கெட் நல்லாயிருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பக்கத்தில் ஆர்ச்சர் போச்சு அப்படின்னு நினைக்கும்போது ஆர்ச்சர் திரும்பி பவுன்ஸ் பேக் வந்து ஒரு மாதிரி பஞ்சு தூங்கிட்டு இருந்தார். எழுந்து உட்காந்தாரு. அப்புறம் எழுந்து வந்து திரும்பி பவுலிங் போட்டார். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். ஸோ இது நான் விளையாட்டுக்கு சொல்ல. பட் இதுக்கு முன்னாடியிலேருந்து ஆர்ச்சர் ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணிட்டு வந்தார். பட் ஏன்னா அடி வாங்கிட்டு இருந்தார். 50 ரன்லாம் 50-50 அடிச்சுட்டு இருந்தார். பட் ஆனால் நம்பிக்கை வச்சு பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ ஆர்ச்சர் அவர் யாருன்னு காமிச்சிருக்கிறாரு. இப்போ ஜெய்ஸ்வாலும் ஃபார்முக்கு வந்துட்டார். இந்த பக்கத்தில் ஜிடி பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் வின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், மும்பை இந்தியன்ஸு, ஆர்சிபி இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க. எஸ், வீடியோ நிறைவடைகிறது. இந்த ப்ரிவியூ நிறைவடைகிறது. அகமதாபாத்தில் ஒன்று ஜெய்ஸ்வால் 100ன்னு வரணும், சஞ்சு சாம்சன் 100 வரணும், இல்லைனா சாய் சுதர்ஷன் 100, கில்லு 100, பட்லர் 100, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரணும். வருமானு பார்க்கும்போது இல்லை பவுலர்ஸ் மட்டும் நான் இழிச்ச வாங்கிங்களா, சரி 5 விக்கெட் வரட்டும், யாராவது எடுப்பாங்கன்னு பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?